வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது விதியால் அமைந்தது என்று தான் கூற வேண்டும். காரணம் என்ன விதி அது? அது மனித விதி. இதை நம்புவோர்கள் மிக குறைவாக இருப்பார்கள், அல்லது நம்புவோர்களும் இருப்பார்கள். விதியை நம்புவோர்களுக்காக நான் ஒன்று கூறுகிறேன். ஒரு வாழ்க்கை அமைகிறது, தொழில் வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ ஏதோ ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு அமைகிறது என்றால் அதில் அவருடைய சுய புத்தி மட்டுமே காரணமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. இதை நன்கு அனுபவம் பெற்ற கற்றறிந்தவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை விதியால் அமைந்து விட்டது. திடீரென்று அவருக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகிறது. அவர் யாரோ ஒருவரை இணைத்துக் கொள்கிறார். அதை இணைத்து கொண்டு ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். ஆனால் அது மதியால் கெடுகிறது என்று நான் குறிப்பிடுகிறேன். காரணம், அவருடைய மதி அந்த விதிக்கு ஏற்ப செயல்படவில்லை. விதி அமைத்து கொடுத்த பாதையை மதியால் சற்று நடத்த வேண்டும். ஒருவேளை அவருடைய மதி கெட்டு போவதற்கு காரணம் என்ன? திட்டங்கள் இல்லை. நம்பக்கூடாதவர்களை நம்புகிறார். பரவாயில்லை, இது எல்லோரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு கட்சி தன்னுடைய பயண பாதையில் சில இடையூறுகளை சந்திக்கும். அப்பொழுது அடுத்த முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும். மரணம், துக்கம் என்பதெல்லாம் எல்லார் வாழ்விலும் நடக்கும். இது ஒன்றும் புதிதல்ல. அதற்காக 41 பேர் இறந்ததை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. அதன் தாக்கம் உங்களுக்கு எத்தனை நாட்கள் இருக்கும்? இன்னைக்கு 26, நாளைக்கு ஒருவேளை 30 நாள் முடிஞ்ச உடனே பண்ணணும்னு நினைக்கிறாரா? தெரியல. ஆனால் அவருடைய மதியால் அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கூற விரும்பவில்லை. அரசியல் வாழ்க்கை திசை மாறுகிறது. எப்படி? அவர் இப்போது அதிமுக அல்லது பாஜக கூட்டணியை நோக்கி கிட்டத்தட்ட நிர்பந்திக்கப்படுகிறார். இந்த நிர்பந்தம் எதனால் ஏற்பட்டது? இயற்கையினாலே ஏற்பட்டுன்னு வச்சுக்கோமே. ஆனாலும் இதிலிருந்தும் அவர் கடந்து வர வேண்டும் இல்லையா? அதிமுகவோடும் நான் பாஜகவோடும் எந்த சூழ்நிலையிலும் நான் சிறைக்கே செல்ல நிலை ஏற்பட்டாலும் நான் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம், ஒரு மனதைரியம், மனோபலம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். இது மதியால் ஏற்படும் இல்லை. அவர் அருகில் இருப்பவர்கள், அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக நினைக்கக்கூடியவர்கள், கருதக்கூடியவர்கள், அவர்களாவது செய்ய வேண்டும். அவர்களுக்கு இது துளியும் இல்லை. இவரை வழிநடத்துவதற்கான எந்த ஒரு பலமும் அவருக்கு பக்கத்தில் இருக்க நிர்வாகிகளுக்கு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? விதி விட்ட வழிதான். இனிமேல் விதி ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தது, மதி அதை கெடுத்தது. இனி என்ன நடக்கும்? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். நன்றி.